செலவழிக்கிறான். சாதாரண ஒரு கூலி தொழிலாளி இந்த ஒரு பிள்ளைய நான் ஏற்றி கொண்டு போகணும் அவசரத்துக்கு. அந்த பிள்ளைக்கு ஓ காலமாக போய் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சொல்லலைன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் காலை போட்டு பின்னேறம் செக் பண்ணிட்டு பின்னேறம் போய் செக் பண்ணுறதுக்கான 12,000 ரூபா முடிஞ்சதுண்ணா ஒருக்கா. ஆ ம். அந்த அவ்வளோ நாளும் அந்த ஆள் ஒரு நாள் 2,000 வேலை செஞ்சால் 10 நாள் வேலை காசு 12 நாள் வேலை காசு வேணும் ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒருக்கா வைத்தியம் எடுக்க. இதெல்லாம் உண்மை. இருக்கே இந்த பெரிய ஆஸ்பத்திரி இல்லைன்ற கேள்வியெல்லாம் எனக்கு இருந்ததுக்கு எங்களோட டாக்டர் வந்தோடனே சரியாக சந்தோஷப்படுறான். இவரால் தான் எங்களுக்கு சரியான ஆளை வந்திருக்காங்க. நாங்கள் இந்த நியூஸே பார்க்க வலிக்கிட்டாள். அவ எங்களோட கட்டமைப்புகளை வந்து இவங்க சிறுதரனோ கையந்திரவங்க இவங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன செய்கிறாங்கன்னு செய்ய போகிறாங்கன்னு இவங்கள்ட்ட இதுக்காக கணக்கு விளக்கங்கள் கொடுக்குறத விட்டுட்டேன்னா நாங்கள் எங்களை அர்ஜுனா டாக்டருக்காக என்ன செய்வோன்ற விஷயத்த நாங்கள் தள்ளணும். இப்போ கேட்டோட அவருக்கு ஒரு இடம் தேடி திரிகிறார் என்ன இதில் அப்படியே நான் இவளுக்கு நாங்கள் ரங்குவோம் இல்லையா ரகுராமண்ணா கட்டாயம் உண்மை உண்மை. இப்ப நாங்களும் வேணா இப்ப என்னன்னு சொல்றப்ப இவங்க நாங்களும் களை தம்பியோட வேண்டாம் சேர்ந்து ஆரம்பத்திலே களை அங்கே தூக்கி ரோட்டில் போட்டு எறிஞ்சிட்டு போகிற 10 ரூபா காசு எடுக்கிறதுலே ஊழல் இருக்கிற நாடை வச்சிருந்தவங்கள நாட்டை ஊழல் கட்டாயம் காசு எடுத்துக்கிறது அது இன்னும் ஊழல் காசு தான் நாட்டில் ஒரு நடைமுறை இருந்தொன்று இருக்க காலங்கள். அப்படி என்னன்னா நாங்கள் இதைத்தான் இந்த டாக்டர் சொன்னார் அந்த பண்ண பாலங்கள் அந்த இதால் அங்காளி பக்கம் போகிற சுற்றுச்சூழல் பிரச்சனை எல்லாம் நான் போய் அனுபவிச்சுட்டு வந்தாளேன் இன்னும் இந்த மனங்கள் எடுக்காமலும் இவங்களை என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி புரியுதானே. உண்மை அடுத்த உண்மை உண்மை. இன்னொன்று யோசிச்சு பாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க இவ்வளோ ஆனாலும் இந்த 15 வருஷமாக இருந்து எங்களோட நாட்டில் இத்தனை ஆழ்வா கூறுப்பு அந்த கூறுப்பு இந்த கூறுப்புன்னுண்டா இதுக்கு ஒரு தீர்வானையில் தான் வந்து அரசியல்வாதிகள் உண்மை உண்மை. இதை கதைச்சிருக்கலாம். பார்லிமெண்ட்ல அதை கதைக்க போனேன் இதை கதைக்க போறேன்னு சொல்றாங்க. இந்த எத்தனை பேரை விட்டு கொத்துப்பாட்டு வெயிலுக்கும் அங்கேயும் இங்கேயும் சேர்த்து போன ஒரு அமைப்பு ஒரு இவங்க எத்தனை நடவடிக்கை எடுத்தவங்களாங்க அரசியல்வாதிகள் ஒன்றுமில்லை. ஏன் செய்யல அதை? அப்போ இவங்களும் நாட்டை அடிபட்டு திரும்ப தீர்வை கண்டு எங்களை தர போறாங்க. அது இல்லை டாக்டர் எடுத்தது தானே எங்களுக்கு சரியான விஷயம். நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான மருத்துவம் விவசாய சாப்பாடு இந்த அந்த செக்ஷனுக்குலாம் முதல் நாட்டை கட்டி எழுது எங்களை மக்களை காப்பாற்றணும் முதலாவது. அதுக்கு அப்புறம் தாமசியம் அது வரணும் அது வேற ஒரு லெவலில் அவரை கொண்டு இருத்தி போட்டு தான் நாங்கள் அதுக்குள்ள போகணும். அவர் செய்வார், கட்டாயம் செய்வார். அவர்கிட்ட நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல சிந்தனை இருக்குது, சாட்டியான அறிவு ஐயோ இருக்குது, கடல் ஆற்றல் இருக்குது. கடலுக்கு ஆழத்தை காண முடியாதான் அப்படி ஒரு ஆமா ஆளுங்க ஆமா. அர்ஜுனா டாக்டர். தெரியாத ஒரு விஷயத்தையும் படிச்சு கற்றறிஞ்சு அடுத்த விஷயத்தை டக்குன்னு கற்றுக்கொண்டு போயிடுவார். டக்குன்னு கட்ச் பண்ணி அதை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பார்த்தீங்களா? அதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். இவங்களுக்கு இந்த நாங்கள் இப்போ காய்ச்சி கொண்டு இருந்தாங்களேன்னா நான் பக்கம் அப்படி தட்டு நின்றுட்டுதில்ல டாக்டர்கிட்ட இது ஆமா டாக்டர் இது ஆமா நிற்கும் போது டக்குன்னு ஒன்று அங்கால பக்கம் தட்டுப்பாட்டு போகணும்னா அவங்களோட கதைக்கிறான் அந்த தியாகி அவன் ஆமா. அதே சாரி அவனோட கதைக்கிறதுக்கு அந்த தியாகி தான் போட்டதாம் எடுக்கலையாம் மாத்தாமிதாம் அங்கால ஒன்று சொல்லுது நீங்கள் போட செல்லத்துக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் என்ன என்னது என்ன சொல்லுங்க, நீங்க பண்பு சொன்ன மாதிரி யார்கிட்ட எங்கட பண்பு? எங்கட சமூகத்துல எல்லாமே இருக்கும். நாங்கள் நல்லதை இப்ப அன்னத்துக்கு பாலை நீரை கலந்து ஆ வச்சால் பாலை குடிச்சு ஆ கீழே விடுற மாதிரி ஆ சில சில காவாளிகளின் சில சில என்னன்னு சொல்றது மனிதாபிமானம் இல்லாத சில தளங்களோட செயற்பாடுகளை நாங்கள் கதைக்க பிடித்தோம் என்றால் இப்ப நாங்களே அதான் இப்ப கணக்கு கேட்டதுக்கு பிளாக் பண்ணிட்டு கதை தான் கதைக்கிறாங்க என்ன விளங்குதாங்க. இப்ப அப்ப அதான் இந்த இப்படிப்பட்ட மில்லியன் இது மில்லியன் கணக்கா ஒருத்தன் இவ்வளவு ஒரு கொண்டு வந்து ஆயுதம் மதிக்க ஒரு புல செய்தாலும் அவர் அடுத்த நாள் இருட்டார அது இப்படி இப்படியான கட்டமைக்க இருந்தவங்களும் இவ்வளவு உதறிட்டு போய் நாட்டை பிரிச்சு அப்படி இப்படி செய்துட்டு வந்தாங்க. இப்ப எல்லாம் சிவமா இருக்க ஈஸியா செய்யறதுக்கு அவங்க வகுத்து பிழைப்புக்கும் செய்யறாங்க சில டிக்டாக்ல. அரசாங்கம் காசான கொடுக்குது. இவ்வளவு கடிதம் வருது, அவ்வளவு கடிதத்தை அவன் போஸ்ட் பண்றதுக்கு அரசாங்கம் காசான அவனுக்கு கொடுக்குது. அந்த இப்ப அள்ளி காட்டினார் ஒரு தொகை கடிதத்தை. அவளை டைப் பண்ணி தானே அடிச்சு தானே ஆ ஒரு திரைக்கணங்களுக்கு அடிக்கிறாங்க. என்ன நீதிமன்றம் சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் முறைப்படி அடிக்க போட அந்த பிரதியோட வாங்கோ நாங்க ஆ இப்ப நீங்க எவ்வளவு அவர் செய்யறதுக்கு சும்மா நினைச்சு கொண்டு இருப்பீங்களா? எப்படி எவன் இவ்வளவு காண்டவன் அரசு திணைக்களங்களுக்கும் அவர் ஆப்பு வைக்கலன்னு சொன்னால் நீங்க சட்டப்படி எழுதி அனுப்பின அவ்வளவு திணைக்களம் இதுல இருந்து கேட்டுக் கொண்டிருந்தால் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அர்ச்சுனான் ஒரு கடிதம் நீங்க சட்டபூர்வமான பதில் அளிக்கப்படாமல் தவிர்த்தால் நிச்சயமாக அரச திணைக்களங்களும் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படுவீர்கள். உங்களுக்கான இறுதியான அழைப்பு தான் இந்த கடிதம். அந்த கடிதத்துக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை செய்தீங்கன்னு சொன்னால் சமூகமும் மாற்றம் அடைஞ்சிடும், உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அவர் எல்லாத்தையும் நீதிமன்ற படிப்புரைகளோட நீதிமன்ற நெறிப்படுத்தலோட நீதிமன்றம் அவருக்கு திறமான ஆலோசனை சொல்லி விட்டுருக்குது. அதான் அவர் சொன்னார் இன்றைக்கு நீதிமன்றங்கள் தனித்துவமானவை, அவை யாருடைய சொல்லுக்கும் எடுபடாதுன்ற ஒரு தகவலையும் சொல்லிட்டு போயிருக்க தொடர்ந்து கதைப்பு நன்றி அண்ணா. அதான் நன்றி நாங்கள் நன்றி. இல்ல எங்களுக்கு மற்றதானே டாக்டர் இப்ப இந்த தாய்மன்னா நீங்க சொன்ன இதைத்தான் சொல்றேன். மற்றது இப்ப டாக்டர் அர்ச்சுனா புல அவர் இதை கணக்கு காட்டையில அது இதுன்னு சொல்ற ஆட்கள்
அவையும் சட்ட ரீதியா அணுகலாம் தானே, ஏன் அதை அதான் ஒண்ணும் அவன் செய்யாம அதை இருக்குது? அணுகலாம் தான், சும்மா அதில் எனக்கு குறிச்சுட்டு டாக்டர் அதை சொல்லி போட்டுறானே. இப்ப இவியல் சும்மா மக்கள் மத்தியில் ஒரு வதந்திய பரப்பணும்ன்றதுக்காக எப்படி எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால நின்று கூவி என்னத்தை செய்தாலும் நடக்க போறதான நடக்கும். அப்ப இதை சரியா செய்ய முடியலைன்னு சொன்னா அதுல உண்மைத்தன்மை இல்லைன்றதானே அர்த்தம். இப்ப டாக்டர் அர்ஜுனா தனக்கு ஒரு பிரச்சனைண்டா அவர் போய் என்ன செய்யணும், சில விஷயங்களை அவர் கதைக்கிறாருன்னு சொன்னா சட்ட ரீதியா அணுகணும். அதைத்தான் இப்ப அவர் ஆதாரம் கேட்கிற ஆட்களுக்கு எல்லாம் அவர் இப்ப என்ன செய்கிறார், இவ்வளவு கடிதமே ஆதாரம் தான், நீதிமன்றம் சரியான ஒரு விஷயத்த வழிகாட்டல சொல்லி இருக்கு அவருக்கு, அதன்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இதை விட்டுட்டு அந்த ஆதாரம் இல்லாத கதையெல்லாம் நாங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லையா, ஒரு வதந்தி தான், வேற ஒன்றும் இல்லை. அது புல் வதந்தி தான். அதுல சொல்ல விஷயம் வணக்கம் ரமேஷ். அந்த காணிக்கு வழக்கு போடுற மற்ற காணியில இடிக்க வேண்டாம்னு சொல்றாங்க, கதைக்கிறாங்க. எந்த ஒரு இதுக்குள்ள வந்த ஆக்குள்ள தெரியல, அவங்கள விடுவோம், அந்த குப்பையில அள்ளி தூர போட்டுட்டேன்னா நாங்கள் எங்களுடைய அர்ச்சனாக்குரிய நடவடிக்கைகளை பார்க்கணும், அவருக்குரிய தேவைகள் என்னன்னு சொல்லி பூர்த்தி செய்யணும். விலங்குல சொல்லுங்க என்ன நீங்க சொல்ற விலங்குல என்ன சொல்ற விலங்குல என்ன ரமேஷ் விலங்கு கதைக்கிறது அண்ணா அவங்களுக்கு தமிழ்லாம் வேணும், தமிழ்லாம் வேணும் அண்ணா சொல்லுங்க, ஒரு ரீசனை சொல்லுங்க, தமிழ்லாம் வேணும் சொல்லுங்க அண்ணா. இங்க வாங்க, தமிழ்லாம் வேணும்டா. முதல் விடுங்க ஜோந்தன், விடுங்க அவரை விடுங்க. அவர் இப்பதான் படத்தை ஒளிம்பிட்டு வந்திருக்கிறார். ரீசனும் வேணுமா தமிழ் கிடைக்கிறதுக்கு ரீசனும் இல்லை சொல்ல சொல்றேன். என்ன செய்வோம் நாங்களும் தமிழ்லாம் வேணுமாண்டா. இங்க இருக்க வெளிநாட்டுல இருக்க முழு இவ்வளவு பேரும் அங்க போயிட்டு போராடினா தான் நம்ம எடுக்கிறாண்டா எடுக்கலாம். அப்படி கிடைக்க வேண்டாம், போயிடலாம். அப்படியா பெற போறாங்க அங்க இருந்து வேண்டாம். அப்படி கிடைக்க வேண்டாம். உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் போய் அங்க சேர்ந்து போறோம் அண்ணா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கோட செய்துட்டா கிடைக்க வேண்டாம், செய்யலாம் அண்ணா. இதை கழிச்சு இதை புரிஞ்சு கொள்ளுங்க. அங்கே எல்லாம் வேண்டாமன்னு தான் விட்டுட்டு ஓடிச்சு அந்த கேஸை இந்த கேஸை கொடுத்து நாங்க இங்கே இருக்கிறோம். திரும்ப போய் நாங்க அடிபட்டு சாகிறதுக்கு யாரும் திரும்ப போறோமா? இப்ப நாங்க அங்க போய் போராடினா அவங்க இல்ல எங்களுக்கு எதிராக கயேந்திரகுமாரும் சுபாஷும் நிப்பாங்க கருப்பு கொடியை கட்டி கொண்டு. அதுக்கு என்ன செய்யற பிறகு அது யாரோட போய் போராடுறது? விட்டுட்டு மோட்டு சிந்தனையில விட்டுட்டு மோட்டு சிந்தனைகளுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு இதுக்கு இருக்கிறத விட்டுட்டு நாங்களும் சொன்னோம். சும்மா அந்த பிகார விஷயம்லாம் அதுதான் சின்ன சாதாரணமே விலகி கொள்ள வேண்டிய விஷயங்கள். அது அவங்ககிட்ட அவங்களுக்கு இவங்களுக்கு முரண்பாடுகள் எப்படி இருந்தது வளர்ந்ததை வச்சு நாங்கள் விலகி கொண்டு அதன்படி காயநாதிகன் போற விஷயத்த இடிச்சு போட்டு அடிதடிக்க கொண்டே விட்டு போட்டு நாளைக்கு கூட்டத்தில் அடிபட்டு மண்டை கண்ட உடையறவன் எல்லாம் ஆஸ்பத்திரிகளும் எங்கள் வெளியில் ஓடி போய் நிற்பாங்க கதைச்சு கொண்டு. இதுக்கு இதாக விருப்பறாங்க எங்கள் ஆக்கள். இந்த தமிழீழத்துக்கு ஒரு பதில் சொல்றேன். தமிழ் இந்த தமிழ் ஈழம் எடுக்கிறத பற்றி ஏதோ அவர் எழும்பி கதைச்சார். தமிழ் ஈழம் கொடுக்காமல் விடுறதான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் விடுற பிள்ளை. கொடுத்தால் ஒரே ஒரு தமிழன் மட்டும்தான் அங்க இருப்பான். உலகத்திலேயே ஒரே ஒரு தமிழன் தான் இருப்பான் தமிழீழத்துல. ஐயா இந்த கட்சிகளே சண்டை பிடிக்கிறாங்க. ஐயா நீ கட்சியா நான் கட்சியா நீ இதா நான் உண்மையிலேயே ஒரு வசனம் சொல்ல கூட நான் சொல்றேன் மன்னிச்சு கொள்ளுங்க. அந்த சிங்கள மக்கள் மன்னிச்சு கொள்ளுங்க. முட்டாள் சிங்கள முந்தி சொல்லுவாங்க. உண்மையிலே நீங்கள் நல்ல அறிவுள்ள சிந்தனையாளரா இருந்திருந்தால் நீங்க எப்பவுமே வடகிழக்கு சுயநிர்ணய உரிமையை கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க அடிவட்டை சேர்த்து போயிருக்கோம். ஐயா இப்ப உண்மையா நீங்கள் இப்ப நினைச்சாலும் உண்மையா அனுரா ஜனாதிபதி அவர்கள் இப்ப நினைச்சாலும் கூப்பிட்டு வடகிழக்கு இந்த உனக்கு போலீஸ் தானி அதிகாரம் கொடுத்து பாருங்க. 6 எம்பி மேலும் மண்டை பிச்சு சேர்த்து போவாங்க. நீ இருக்கிறதா நான் இருக்கிறதா, நீ தலைமையா நான் தலைமையாண்டு. சிம்பிள். 2009 மேல் கொடுத்திருந்தால் உலகம் திரும்பி பார்க்கிற தமிழத்தை அமைச்சிருப்பார் எங்கள் தேசிய தலைவர். 2009 பிறகு நீங்களா கூப்பிட கொடுத்திருந்தீங்க என்றால் நாங்கள் இன்னைக்கு இந்த அபிவிருத்தியும் இல்லாமல் எல்லாம் சுருட்டி கொண்டு போயிருப்பாங்கன்னு அவனோட எல்லா லட்சத்தை. இது ஒன்றுதான் எங்க அரசாங்கம் பட்ட புல கேட்டதை கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க சிறப்பா வாழ்ந்திருப்பீங்க. இந்த முதல் அந்த இந்த என்ன ஸ்லோன் நியூஸ் ஒன்று பார்க்குறது என்றொருவர் சொன்னது நானும் அதே இதுதான். சாவச்சேரி இஷ்யூ அது தொடங்கின உடனே நான் பதிவொண்டு போட்டேன். என்ன கோமாளியாக இருக்கிற சாவச்சேரி மக்களே என்று பார்த்தா எல்லாரும் வந்து
ஆர்ப்பாடம் செய்துச்சுனோம். அதுல இருந்து எனக்கு பிடிச்ச சனிங்க இங்க நித்திரையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே இருக்கும். தையிட்டி என்ற ஒரு விஷயத்த உலக நாடுகள் உள்ள கதைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் டாக்டர் அர்ஜுனா தான். டாக்டர் அர்ச்சனா நீங்க எல்லாரும் கூட ஊர்களை பற்றி கதைக்கணும்னா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கதைங்கோ. அப்ப நாங்க எங்கட இடங்கள் எல்லாம் ஃபேமஸ் ஆகிரும். கட்டாயம் இப்ப அர்ஜுனா அன்றைக்கு இந்த தைத்து விஹார உடைக்க இயலாது என்று சொல்லிக்க பக்கத்துல ஒரு 2 சனம் எழும்பி ஓம் உடைக்க இயலாதுன்னு சொன்னதுகளா? அர்ஜுனா மட்டும் அர்ஜுனா மட்டும்தானே சொன்னது. பக்கத்துல இருந்த அவ்வளவு ஐயா ஒரு துணிவு இருக்கணும் ஐயா. இன்றைக்கு இத்தனை பேர் கொடிய தூக்கி கொண்டு வந்து நின்று கருப்பு கொடிய கட்டினாலும் அந்த தனியா நிக்குதல்ல, இதுதான் தமிழ் தேசியத்தை பெற்றுக்கொள்றதுக்குரிய முதலாவது வீரம். இந்த வீரம் இல்லாம 4 பேரை கூப்பிட்டு கொண்டு வந்து வச்சு இப்படி ஒரு அறிக்கை எங்கேயாவது பாராளுமன்றத்துல இவங்க விடையலுமா இல்ல கதைக்கலுமா? அல்லது இவ்வளவு காலம் நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துல கயந்திரோ மாதிரி கதைச்சினான் கிழிச்சினான்றார். அதை கதைச்சது எங்கேயாவது வெளியே வந்திருக்கா? நீங்க காதுக்குள்ள சொன்னீங்களா அல்லது சொன்ன மாதிரி நடிச்சனீங்களா? என்ன செய்த நீங்க? இன்றைக்கு இது வெளியே வந்து இவ்வளவு பேர் கதைக்கணும்டா, நீங்க கதைச்சது ஏனையா வெளியே வரையில? எங்க அது எங்களுக்கு தெரியாது. நீங்க கதைச்சேன்னு சொல்றீங்க, பாராளுமன்றத்துல கூவினாங்கன்றீங்க, பாராளுமன்றத்துல அதை கேட்டுனாங்கன்றீங்க. அதொன்னும் நீங்க செய்த ஊழல் மட்டும்தானே வெளியே வந்திருக்கு. அப்ப இது அதுக்கு மேலாலே எல்லாம் வந்திருக்கணும். இது நீங்க இவ்வளவும் செய்திருந்தா, இவ்வளவும் மக்களுக்காக குரல் கொடுத்திருந்தா, ஒருத்தர் சொல்றார் எனக்கு கோபம் வந்தாண்டு, ஒருத்தர் சொல்றார் பாராளுமன்றத்துல கதைச்சினானு. ஆனா செயல்பாடுல ஒன்றையும் காட்டலையே. ஒருத்தர் ஒண்ணுமே கதைக்காம போய் அங்க கிளிக்க உங்களுக்கு அப்படி ரோசம் வருது உடனே. அவர் அதை கதைச்சிட்டு இதை கதைச்சிட்டாரு. நீங்க அதை செய்திருந்தா அவர் வர வேண்டிய தேவை இருந்திருக்காது. இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றும் தேவையில்லை. அதுல முன்னுக்கு போய் நின்று ஊழலிட்டு இருக்கலாமே நீங்கள். அது புள்ளையன்ற ஒரு 2 டாக்டர்ஸ் மேல மாத்தி இருப்பாங்க, அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதை கூட செய்யாத நீங்கள் எல்லார்டையுமே பெட்டி வாங்கி எல்லாத்துலயுமே ஊழலை வாங்கி போட்டு எல்லாத்துக்கும் காசுகளை வாங்கி உங்களோட வீடுகளையும் உங்களோட பெட்டிகளையும் நிரப்பி போட்டு இன்றைக்கு ஒருத்தர் நேர்மையா வந்து நிக்க உங்களுக்கு பொறுக்குது இல்லை. ஏன்டா உங்களோட எல்லாம் இது இருக்கிறதும் இல்லாம போயிருமென்றதான் உங்களுக்கு பயம். கட்சி இல்லாம போயிட்டு கட்சி பிரிஞ்சிட்டு ஒரு கட்சி எங்க இருக்கண்டே தெரியல, அவதான் எல்லாமே தெரிஞ்ச வீணைய தூக்கி கொண்டு இன்றைக்கு அது எங்க கிடக்குன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்றைக்கு வாரீங்க கருப்பு துணியை கட்டிக்கணும். உங்களுக்கு எங்கேயாவது ஒரு கருப்பு துணி கிடைக்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா தூக்கி கட்டி கொண்டு வர்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அது எள்ளெண்ணெய் எரிக்க வைச்ச துணிகள் ஐயா மிச்சம் இருக்கும் தானையா. ஜீவா தம்பி ஜீவா அப்பன் கீழே 2 முக்காம மேல வாங்க ஐயா, சேர்ந்து முக்குவோம். இப்ப எல்லாரும் விக்கணும் காணி, வித்தாக பிறகு கோயிலும் கட்டலாம், எல்லாம் கட்டலாம், ஸ்விமிங் கட்டலாம். இப்ப எல்லாரும் தானே கோடிக்கணக்கில் விக்கிறீங்க காணிகள். இவ்வளவு இருக்கு யாழ்ப்பாண டவுனுக்குள்ள அந்த பெரிய பன்சாலையை கட்டி வச்சிருக்காங்க. அதுல போய் ஏதாவது பிடிங்கினீங்களா நீங்க? அப்ப எல்லாம் நீங்க எங்க போனீங்க? அதை விடுங்க, சரி விடுங்க, அர்ஜுனான கதையே விடுங்க. இது அலர்ஜி சொல்லுங்க சொல்லுங்க. கிளியர் இல்லாம இருக்குது உங்களோட ஏதோ பிரச்சனை டெல்லியில என்ன உங்களோட இன்டர்நெட் ஏதோ பிரச்சனை உனக்கு? இப்ப நான் கேட்கிறேன், இப்ப அர்ஜுனா சொன்னதை விடுங்க. சரி, அர்ஜுனா சொன்னது பிள்ளையாண்டே வச்சுக்கொள்வோமே, ஓகே. இவையில இடிக்க முடியுமா? அதான் நான் கேட்கிறேன். அண்ணன் இவ்வளவு வேற அவரே சொல்லி இருக்காரு, நானும் பாருனு கூட தனியா போய் இடிக்க போறாங்க. அந்த 26 வழக்கை வச்சுக்கொண்டு அதை நம்பலாம். நாங்க 26 வழக்கு இருக்கு, கட்டாயம் வந்தால் செய்ய மாட்டேன் நம்பலாம். ஒரு சிங்களவனை பார்த்து அவன் புள்ளையா செய்ததை பார்த்து மோடனண்டா அங்கேயே வச்சு பேசிட்டு வந்த ஆளன்னு தைரியமா போகலாமே. என்ன பின்னுக்கு அர்ச்சனா இருக்கு எதுவும் கதைக்கு நாங்க பின்னால கூவடிப்போம் போகலாமே. நாங்கள் கத்த தேவையில்லை தம்பியோ அண்ணாவோ. என்ன சொல்றேன்னு சொன்னால், இப்ப அவங்களுக்கு அரசியலுக்குரிய சூத்திரம் இல்ல பிரதர். இப்ப உங்களுக்கு விளங்குதா? இப்ப அர்ஜுனா ஒரு ஆள் எடுக்காட்டுல அவங்களை அரசியல் கதைக்கலாது. வேற என்ன இருக்குது? முந்தைய தாடி ஐயா இருந்தவர் ஏதாவது கதைக்கிறதுக்கு, அவரை பற்றி குறை சொல்றதுக்கு இதுன்றதுக்கு ஏதாவது ஒன்று இருந்தது. இங்கால மாவையாவும் போயிட்டார், அங்கால சம்பந்தனும் போயிட்டார், சுமந்திரன் ஆட்டமும் முடிஞ்சுது. அப்ப அவங்களை கதைக்கிறதுக்கு ஒரு அலடியாவே அரசியல் இல்லையே அண்ணா. இவங்க கதைப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் டாக்டர் முதலாவது போட்டது அவரை தாடி ஐயாவை தூக்கி எறிஞ்சாச்சு. இல்லாட்டி தமிழ் தேசம் கொண்டு தெரிஞ்சிருப்பாங்க. அந்த எல்லாம் சேஸ் விளையாடுற மாதிரி நீட்டா காய் நகர்த்தி தட்டி கடைசியா வந்திருக்கணும் எல்லா கழிவுகளும் பாருங்க.
எங்கெல்லாம் பிடிக்கலவோ அங்கெல்லாம் வந்து சொருகி கொண்டிக்கிறேன். இப்ப வெளியால எல்லா கல்லரும் வெளியால இது சேர்ந்து பாருங்க, ஆச்சரியமா நம்ம இருக்கு கேட்டா ஐயா. உண்டு கல்ல இப்படி கல்லற பாராளுமன்றத்துல எழும்பி அர்ச்சனாக்கு சிறப்புரிமை கொடுக்கலன்னு கதைச்சிருந்தாங்கடா சிங்களவங்க எல்லாம் பயந்துருப்பாங்களே. அந்த அமைச்சர்மார் எல்லாம் பயந்துருப்பாங்களே. எவ்வளவு சாதிச்சிருக்கலாம். கல்லர் எதுக்கு ஒற்றுமைப்படுறன்னு தெரியாம போய் அங்க நின்று கொண்டு சும்மா அந்த சனத்தையும் பாவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தி கடைசி மட்டும் இவ்வளவு கேவலமா நடத்தி கொண்டு போராட்டங்களை நாங்க கொச்சப்படுத்தல. அதை செய்ய வேண்டிய விதத்துல கிடைக்கிற மாதிரி போராடணும். இவங்களோட டெக்னிக் என்னன்னு சொன்னா கிடைக்காது, ஆனா கிடைக்கும். சரி நாங்கள் சரி ஓகே வருமானம் வராது. டெல்வின் டெல்வின் ஓமா வெல்கம் டு பீயிங். நல்ல நீர் நிறைய விஷயம் நான் கேட்டுக்கொண்டு வந்து கொஞ்சம் பிஸியால கதைக்க முடியல. நிறைய விஷயம் சொல்றேன். தொடர்ந்து வேற இங்க நிறைய விஷயங்கள் கதைக்கலாம். நாங்கள் இப்ப இந்த ஜுனாதன் டைம்ல சொன்ன மாதிரி இப்ப வந்து நீங்கள் ஒன்னும் செய்ய கதைக்க தேவையில்லை. நான் வந்து நிக்கிறேன் பாருங்க. கதைக்க தேவையில்லை. நீங்க பாராளுமன்றத்துல போனா பக்கத்துல இருக்கிறவங்க கூட உங்களோட கதிரையில பக்கத்துல இருக்க எட்டி பார்த்து குட் மார்னிங் ஒரு சின்ன ஒரு புன்முறுவல் கொடுத்தாலே காணும் பாவியல். அது கூட செய்யாம மூஞ்சிய முறாச்சு கொண்டிருக்கிறாங்க பாவியல். இல்ல ஜஸ்ட் என்ன டாக்டர் ஒரு பகிரங்கமான நான் ஒரு விஷயத்த சொல்றேன். தயவு செய்து டாக்டர் கதை கேட்க கைய வடிவா வீசி கதைங்க தெரியும். அப்பயாவது வாய் திறக்குதான்னு ஐயோ அடிக்காது என்றாவது வாய் திறக்கிறாங்களான்னு பாப்போம். நல்லா விசிக்கி வடிவா கதைங்க. இல்ல அது ஜுனாதன் என்ன நடக்கும் தெரியுமே. இல்ல அதுக்கும் வந்து அவர் கை நீட்ட வழியிலானே நான் கொண்டு உனக்கு ஹை கோர்ட்ஸ்ல உனக்கு வழக்கு போடுறேன்னு சொல்லி போட்டு போவேன். சிறப்புரிமையா பயன்படுத்துவோம். அர்ஜுனா கதை கேட்கல பக்கத்துல இவர் மண்டி கொண்டிருப்பார் பாத்திருக்கீங்களா? பக்கத்துக்கு அதுல டெல்வின் எத்தனையோ நாள் நேர டாக்டர் அர்ச்சனா சொல்லி இருக்கிறேன். ஒரு குட் மார்னிங் சொல்றேன் இல்லையா, ஒரு தம்பி அண்ணைய சொல்றேன், ஒரு தம்பி சொல்றதுக்கே கஷ்டம். முலாஞ்சி பாத்தி கொண்டு பாவி இருக்கு. கதை கேட்க பார்த்தால் என்ன இந்த எள்ளு போட்டால் முகத்திலே அப்படி எள்ளு வட்டிக்கிற மாதிரி இருக்கும். அது ஸ்டேட்டஸ் மைண்ட். அதே எங்க ரோயல் ஃபேமிலி ஜிஜி பொன்னம்பலத்தின் பெரிய ராசகுரு இந்த பெரிய அரச வம்சம் படி மாதிரி இல்ல அதை அவர் காப்பாற்றுறார். ஐயோ மலரக்கா வணக்கம். மலரக்கா கணக்கா இருக்கிறா. மலரக்கா ஓகே இந்த டெல்வின் சகோதரன் நல்ல கருத்துக்களை சொன்னா நீங்கள் நான் உங்களோட நீங்கள் அவையலோட சேர்ந்து பயணிச்சதோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படியே ஒரு கேள்வியை கேக்குறேன்னா என்னென்றால் இவ்வளவு நாளுதான் கத்தினா இப்பதான் டாக்டர் அர்ச்சனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதான் வந்திருக்கிறார். ஒரு வருஷம் கூட ஆகல, காலாண்டு கூட ஆகல. இது இந்த போராடிகள் இத்தனை பேர் இந்த இடங்கள்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் வழியெல்லாம் பிச்சு எடுக்கணும். இவ்வியல் வந்து ஒரு தேசியத்துக்காண்டி தலைவென்ற வழியில என்று எல்லா மீட்டிங்லையும் சொல்லினோம். அப்ப இந்த போராளிகளை ஏன் கைவிட்டு இருக்கணும்? இந்த போராளிகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலையோ எடுத்து கொடுக்க இல்லாத நிலைமையில வேலை இருக்கணும் இல்லையாக்கா. நான் சேர்ந்து இயங்கினது நான் உடைய சொல்றேன். கருத்தியல் ரீதியா வந்து கூட்டமைப்புல இருந்து அவையில் வெளியேறின பிறகு நான் வந்து இவியன்ற கொள்கையை நான் என்ன சொன்னேன், நான் வலுவா ஏற்றுக்கொண்டேன். அதுக்காண்டி அவைகளோட சேர்ந்து இயங்கினேன். நான் அப்ப இங்க வந்துட்டேன். நான் போய் சொல்லணும். அதனால எனக்கு அவைண்ட இதுகளை நான் ஃபாலோ பண்ணிருந்தேன். நான் அது வந்து எப்ப நான் அதை அந்த கைவிட்டினான்னு சொன்னால் அந்த டாக்டர் வந்து நான் சாவச்சேரி மீசால உங்களுக்கு இதை விட நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. என்னென்னா நான் அந்த ஆஸ்பத்திரியில் 29ஆம் ஆண்டு பிறந்தாள். எங்களுக்கு சுகப்பிரசவம் சரிதான். நான் சொல்ற வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப அந்த டைம்ல கயேந்திரகுமார் என்ன அவரை சொல்றது கழுதையா குதிரை கயேந்திர அவர் வந்து சொன்னது என்ன, இவரால் அதோட தான் நான் இவேண்ட அரசியலை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். அப்ப அதுக்கு மட்டும் நான் அவேண்ட இதை நான் ஃபாலோ பண்ணி கொண்டுதான் இருந்தேன். அதுல நான் போய் சொல்றேன். அதை சேர்ந்து இயங்கினு நீங்கள் அந்த இல்ல சரி சாரி நான் என்னுடைய கொண்டது இல்ல நான் கேட்கிறேன் என்னென்றால் இவ்வளவு அர்ச்சனான்ற ஒரு ஆள் இந்த விகாரிய பற்றி ஒரு கருத்தை வச்சுட்டாருன்ற உடனே ஏதோ அவியல் அரசாங்கம் செய்ய போவதோ அல்லது அரசாங்கம் செய்யாம விட போதோ இல்ல சரியோ. இது வந்து ஒரு மக்களுக்கு திசை திருப்பும் வேலையும் இவளுக்கு அரசியல் செய்ய வேற 1 மில்லியன் இதாலையும் கத்தினான்.
ஆனால் இன்றைக்கு உண்மையா செய்ய வேண்டியது 15 வருஷமா இன்றைக்கு இதெல்லாம் போய் ஆட்சியில நாடாம எல்லாம் நாடாம ஒன்றும் தேவையில்லை. தங்கள் இருப்பதை சிம்பிளா தக்க ஒரு விஷயம் வைக்கிறார்கள். எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். கயேந்திரகுமார் பொன்னம்பலத்திட்ட இருக்கிற சொத்து அக்கா ஒரு நான் கணக்க கதைக்கிறேன். சொத்தை பற்றி நான் கதைக்கிறது, பணத்துக்காண்டி நான் கதைக்கிறேன். ஒரு கிராமத்தை எங்க பாதிக்கப்பட்ட போரால பாதிக்கப்பட்ட ஒரு முள்ளிவாய்க்காலா இல்லாட்டி ஏதாவது ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருந்தாலே அந்த கிராமத்தை ஒரு முன்மாதிரியான நோத்தில ஒரு முன்மாதிரியான ஒரு கிராமமாக வடிவமைச்சிருக்கலாம் இல்லையாவோ? இல்ல அதுதான் இப்ப அவ்வளவு வரிகளை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க நேரம் பாக்குறீங்க அண்ணன் நீங்க சொல்ற விஷயம் என்ன, நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன் என்றால், ஐயோ அண்ணன் நீங்க அவன் சொத்தை தர வேண்டாம், வந்த காசை பெரிய சபைக்கு வந்த காசை வடமான சபைக்கு வந்த காசை சரியா வழிபடுத்தி சரியா கொடுத்திருந்தாலே எங்க வடக்கு இன்னைக்கு ஜோதிச்சு பாருங்கன்னா 2009க்கு பிறகு சும்மா ஒரு 300 மில்லியன் படி பாருங்க. 15 வருஷத்துக்கு ஆனா நக்கி போடணும் யாழ்ப்பாணம் ரோட்டெல்லாம் நீங்கள் சோறு இன்னொரு படி காசுல பக்கத்துல அந்த விகாரைக்கு பக்கத்துல இருக்கிற காணியை கொடுத்தாலே அந்த மக்களுக்கு சொந்தமாயிரும். மற்றது ஒரு கேள்வி வெயிட் பண்ண அந்த அண்ணன் வந்து நிக்கிறபடியே ஒரு கதை விடுவோம்னு யோசிக்கிறேன். கேள்வி என்ன, என்னுடைய கருத்து என்னென்றால் இன்றைக்கு கயேந்திரகுமார் ஐயா தான் அந்த தமிழரசு கட்சி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து அதுவும் எங்களோட தலைவர் எல்லாரையும் துரோகிகளா இருந்த எல்லாரையும் இணைச்சு எங்களோட தமிழருக்கு ஒரு அரசியல் பலம் வேணும் என்று இணைச்சு விட்டவர். எல்லாத்தையும் மன்னிச்சு இணைச்சு விடும்போது தலைவர் இல்ல மௌனிக்கப்பட்ட காலத்துல வந்து உடைச்சு கொண்டு வெளியேறினது கயேந்திரகுமார் கட்சி. மற்றது அப்படி வெளியேறின ஆக்கள் இன்றைக்கு வந்து இந்த தமிழரசு கட்சி தடம் புரண்டு போய் நிக்கல. அத போய் அதுவும் அதுல கிட்டத்தட்ட சும்மா பேருக்காவது இருக்கிற ஒரு ஆள் என்று சொன்னால் இப்ப வந்து ஸ்ரீதரன் ஐயா. அப்ப அவரோட போய் கைகோத்து கொள்றதுக்கு காரணம் அவரையும் வந்து அந்த தமிழரசு கட்சியில வெளியேற்றியவையில் அந்த தமிழரசு கட்சியை நிர்மூலமாக்குறதுதான் நோக்கமா, அல்லது இதுக்கு இல்ல என்ன உள்நோக்கம் இருக்க வேண்டும் நீங்க யோசிக்கிறீங்க? என்னுடைய கருத்து யோசிக்கிறேன். இல்ல 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 அவையல் அது தமிழரசு கட்சியை நீ உடைக்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்ல அவங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னா 2005 எங்க தமிழ்ச்செல்வன் அண்ணே சிறிதரம் கேட்டவர் இந்த சிங்கள மக்களை எங்கட பிரச்சனையை எப்படி கொண்டு போக கூடாது செல்றதுக்கு வழிமுறை என்னன்னு கேட்டால் அப்போ ஒரு தரம் போயிடல. இவர் அதுல இல்ல கட்சி விஷயங்களே இல்லாத டைம் அந்த டைம். இப்ப உடைச்சு சிங்கள விளங்கப்படுத்த போறாரு சிறிதரன் இந்த கட்சி எல்லாம் சொல்லித்தானே இருக்கிறார். புட்டு கதை கத்தரிக்காய் கதையெல்லாம் கதைச்சு கொண்டு தானே இருக்கிறார். இல்ல அவர் அந்த தமிழ் செல்வனே கேட்ட கேள்வி இப்ப சிங்கள மக்களுக்கு தான் எங்களோட பிரச்சனைகளை இந்த மொழியில போய் எப்படி சொல்லி அதை புரிய வைக்கிறது என்னன்னு சொல்றது தவிச்ச மாதிரி கதைச்ச ஒரு ஆள். இப்ப இதுக்காக நின்று போட்டேன்னா போய் இந்த பிகாரை உடைக்கிறன்னு நின்று போட என்ன சிங்கள மக்களுக்கு புரிஞ்சுறாரு இணைச்சொன்றிருக்காரு. ஆனா மொழி வளம்ன்றதாண்டா சரி, கயேந்திரகுமாருக்கும் மொழி தெரியும். ஆனா இந்த மொழியை பயன்படுத்தி இருக்கானா, அதாவது வந்து தன் அறிவை கயேந்திரகுமார் எங்க பயன்படுத்திருக்க, எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்திருக்க சொல்லுங்க பாப்பா. எங்க என்ன பயன்படுத்துறாங்க காய சொல்றதுல அப்படி போன பார்த்து இருக்கிற அவங்க தங்கட பயன்படுத்துறாங்க. அதுக்குள்ளே பதக்கி விடாம பின்னால அப்படி ஒரு பதிவை சொல்றேன் அண்ணன் டெல்லின் அண்ணன், நீங்க அதுக்கு இல்ல என்று நீங்க சொல்றீங்க. நாங்க நம்பர் 100 நம்புறோம். அப்படி நீங்கள் அவேண்டிய ஆளா இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நான் ஒரு தெளிவான விஷயத்தை சொல்றேன். தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. ஒன்று சொல்றான், இனி சண்டை பிடிச்சு ஒன்றுவே நடக்க போறது இல்ல. எங்கட போராட்டம் முடிஞ்சிட்டுது. இனி அமைதியா இருந்து தாரதை பெற்றுக்கொள்ள வேண்டிய சாதனை தான் செய்யலாம் ஒழிய இனி நீங்க இங்க ரெண்டு அவுட் ஆஃப் இந்த நாடுகள்ல ரெண்டு கத்தி ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. நீங்க நேரம் நாளைக்கே பிளைட்ல ஏறி போய் போராடி தமிழ் இளம்பணும் அந்த இளம்பணும் கதைக்கிறாள் வாங்குற போய் அங்க ஆயுதங்களை இப்பதான் வெளிநாட்டுல நிறைய காசு அவர் என்ன சொல்ல வந்தாரு இல்ல பிளாக் பண்ணல அவர் இறங்கிட்டார்.
அவரு அவர் கத்துனாருன்னா அவரு தளத்தால ஏதாவது நடந்தா பிரச்சனை ஆயிடும் அவருக்கு. அவர் ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டே நாளைக்கு பேர் வேறு இந்த தளத்துல கத்தி தான் சும்மாயே டாக்டர் அர்ஜுனா டிசிசி மீட்டிங்ல காய்ச்சதால 6 பேருக்கு ப்ரெஷர் கருப்பு மொழி தெரியுறாங்களா கத்தைக்க கக்கூஸ் வந்து உங்களை வச்சு ஒரு பதிவு சொல்ல போறேன். டெலிவரி வச்சு ஒரு பதிவு சொல்ல போறேன். படிவா கேளுங்க. அடிக்கடி கதைச்சு கொண்டு இருக்கிற ஒரு வசனம் டெலிவரி வடிவா சொல்லியிருக்காரு. இந்த டெலிவரி 1979 ஆண்டு சாவச்சேரி வைத்தியசாலையில சுகப்பிரசவ முறையில சாவச்சேரி வைத்தியசாலையில கிடைச்ச பிறந்தவர். 79 ஆண்டு சாவச்சேரி வைத்தியசாலையில ஒரு நல்ல பிரசவ விடுமுறையான வைத்தியசாலையாக இருந்தது. தரம் 1ஆகவோ தரம் 2ஆகவோ அங்க வாழ்ந்த எங்களுடைய அம்மாக்கள், அக்காக்கள், சகோதரிகள் அங்க குழந்தையை பெற்றுக் கொண்டவர். 2024 ஆண்டுல சாவச்சேரி வைத்தியசாலையில பிரசவ விடுதி இருக்குதான் புள்ள புறையிறாது. இதுதான் சிறிதரன் ஐயாண்ட வரலாற்று சாதனை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ற வரலாற்று சாதனை. மற்ற எம்பிமாற்ற வடக்குல இருந்த அனைத்து கட்ட கஜேந்திரகுமார் வரலாற்று சாதனை. இந்த வரலாறுகளை இந்த வழிகளை புரிஞ்சு கொள்ளாமத்தான் எங்கட அரசியல் தலைவர்கள் சாவச்சேரியில அவ்வளோ மக்களின் பிரச்சனைக்கும் தீர்வு காணாமல் அந்த பூட்டையே பூட்டி விட்டவ எல்லாரும் சேர்ந்து. இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த அண்ணா உதாரணம் பற்றி சொல்றேன். 79 ஆண்டு என்றது எந்த கால பகுதினா பிறந்த 3 வயசு. அப்பவே எப்படி இருந்த சாவச்சேரி வைத்தியசாலை இன்றைக்கு எப்படி 24 வரைக்கும் இருந்தது. அதுக்கு பிறகு அர்ச்சுனாண்ட வருகையும் அந்த மாற்றமும் அந்த துணிவும் தான் இன்றைக்கு மீண்டும் சாவச்சேரி மக்கள் அர்ச்சுனா வச்சு கொண்டாடுறான்னு சொன்னால் அங்க இருந்த ஒவ்வொரு உறவுகளுக்கும் தெரியும் அர்ச்சுனா என்ன மாற்றம் உருவாகி இருக்குண்டு. தான் இந்த அரசியல்வாதிகள் சம்பந்தமாக எங்களோட மக்கள் விழிச்சு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பதிவு இந்த டெல்லியில மட்டும்தான். என்ன நியாயப்படுத்த தேவையோ இதோ இல்லையாக்கா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்களேன். சொல்லுங்க. நீங்க அவையல்ட அனுபவம் உள்ளாக்கள்ன்றபடியாத்தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். நானே தவிர நாங்க அவைக்கு பக்கத்துல கூட நிக்க இல்ல. அதான் கேட்டேன். என்னோட நிறைய இது இருக்கு. நான் என்ன பற்றி நான் இதுல விளம்பிட்டு போவேன். நீங்க பகிர்ந்து கொள்வது நல்ல விஷயம் அண்ணா. இல்ல 2 விஷயம் சொல்லுங்கக்கா. நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன் பண்ணின முட்டம் வவுனியாவில முழு அளவிலான பிரச்சாரத்தை நாங்கள் செய்தார்கள். அந்த நேரம் செல்வம் அடைக்கல் யாரெண்டு இல்லை, வினோதரநாதலிங்கம் அந்த நேரம் எம்பியா வந்தாங்களா நீங்க தேடி பாருங்க. மற்ற கிஷோர் எல்லாருக்கும் பிரச்சாரம் வவுனியாவில நான் அதே மாதிரி முகாமில ஸ்ரீதரன் கேட்க ஸ்ரீதரனை அரசியல் பிரசனத்துக்கு கொண்டு வந்து முதலாவது கிளிநொச்சி பிரச்சாரத்தை செய்தது நாங்கள். என்னோட சம்பந்தப்பட்ட எந்த ஃபீல்ட்ல இருக்கிறார்கள், என்னோட படிச்ச ஸ்டூடெண்ட் எல்லாம் தான் நாங்கள் செய்தாங்க. இன்றைக்கு நீங்கள் வேணுமெண்டா ஒரு ஆள் நம்பர் மட்டும் உங்களுக்கு எல்லாம் சேம் எந்த நேமில் தான் இருக்கிறார். எந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் கண்டாவோட ஏஜி ஆஃபீஸில் ஒரு ஒரு பொசிஷன்லேயும் வந்து போயிருக்கிறார். வேணுமெண்டா அடிச்சுக்காதீங்க, இன்றைக்கு அவர் எப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அப்படித்தானே கண்டிலாம். அப்படி இல்லை, நாங்களும் எங்களுக்கு ஒரு மாற்று வீடு வராதான்னு தான் எதிர்பார்த்தோம். இப்போ நாங்களே அர்ஜுனாவே பற்றி பிடிக்கணும். என்ன தேவை எனக்கு இருக்கு? எங்களுக்கு கிடைச்ச இல்ல நீங்கள் பட்ட அனுபவப்பட்டு இனி ஒரு தரம் இல்லை என்ற கட்டத்துல மாற்றில்லை என்ற கட்டத்துல இருக்கணும். அத மாதிரி தான் நாங்களும் போல ஒரு தரம் இல்லை. இதுதானா எங்களோட முடிவு, எங்களுக்கும் அதுதான் விருப்பம். சிலங்க அரசியலே பார்த்துட்டு இருக்கிறது காரணமே இதுதான். எங்களோட ஒரு புதுசு ஒரு ஆள் வந்திருக்கார் என்ற ஒரு எண்ணத்துல இதுதான் ஒரு விருப்பத்துல அதை பாக்குறதுக்கு விமர்சனம் செய்கிறார்கள். அந்த கார வடிவா சொல்லி விடுங்க, கேட்டு போடும். இந்த அர்ச்சனாவை பத்தி விமர்சனம் செய்யறாங்க. உங்களுக்கு கார் ஓடுறது மட்டுமா தெரியுது? கார் ஓடுறத நீங்க கார் பழகும் போது ஒரு பொம்பளை பழக்கேக்கலையோ அல்லது பொம்பளை பக்கத்துல இது கேட்க பொம்பளை ஆம்பளை டீச்சரா இருந்து ஒரு பொம்பளை பழக்கேக்கல நீங்க அதை போய் படிக்கிறீங்க. ஏன் நீங்கள் அர்ச்சனா டாக்டர் மட்டும் அதாவது தங்க கௌசல்யாவுக்கு கார் பழக்கிறத உங்களால பார்க்க முடியாம இருக்குது. பார்க்க முடியாட்டால் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல போய் யாரும் பம் அழப்பான்னு போய் பார்த்துட்டு சரியோ? இது உங்களுக்கு பார்க்க முடியலையேண்டா நீங்க இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதாங்க. நல்லதுக்கு உங்களுக்கு காலம் இல்லை. இதைத்தான் நான் சொல்வேன். நீங்க நெகட்டிவ்களை தான் கொண்டு வரீங்க உங்களோட வாழ்க்கையில என்றால் உங்களோட வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்குமென்னு நான் நம்புறேன். மலரக்கா சாரியோ குடிச்சிட்டீங்களா?
ரகுராமண்ணா ஜனார்த்தன் என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ. என்னால சிரிப்பு அடக்கி நான் போயிட்டு 2 கையாலே மாட்டிச்சு விட்டான் நீங்க பாராளுமன்றத்துல வலக்கை இடக்கையில. கஜேந்திரக்கு வரும் பாரம் அப்படியே விழோன்னு கதற முறிஞ்சு இயலாம நீங்க இருக்கு சிரிக்க தாங்க நீங்க வாய நான் தங்கச்சி நீங்கள் வாய அடக்கி சிரிக்கா விட்டீங்க. நான் இதை பப்ளிக்கா சிரிச்சு போட்டாங்க. அதுதான் நாளைக்கு யூடியூப்ல வேற அப்படி தான் போகுது. அப்படி இல்லையாக்கா, அதோட திறக்கிற வாய் மூடாதாக்கா, அதான் பிரச்சனை. ஐயோ அர்ஜுனா வீசி அவருக்கு நீட்டு கை தானே பிசுக்குற பிசுக்குல 2 கதறே விளையாண்டு விழணும். நீங்க வாதிங்கன்னா தெரியும். ஆனா ஆனா ஒண்ணு மட்டும் எதிர்பாராத சொல்லி மாட்டீங்க. எதிர்பார்க்கலன்ற மாதிரி சில நேரம் இவ்வளவு நாளும் கதைக்க விடையில இந்த வேகமும் இதுவும் இருக்கு. நாளைக்கு சில நேரம் நீங்க வடிவா பார்த்து கொண்டிருங்க என்ன நடக்குதுன்னு. மற்ற கதரே வந்துருக்கணும் டாக்டர் பக்கத்துல வந்து எல்லாத்தாலையும் வளர்ந்தால் தான் பார் கதிரை ஆளாலையும் வளர்ந்தது. நீ கை காலையில நீட்டு இல்ல அதை விட என்னென்றால் அந்த கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜோதன் சொன்ன மாதிரி வீசுதான் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் இருந்துட்டு இந்த வழக்க போட்டு உள்ளதெல்லாம் எல்லாம் யோசிக்க கூடிய ஆக்கள் இப்ப சரியான இல்ல அந்த பயத்துல நீங்க வடிவா மிஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அவரை மிஸ்ஃபயரிங் பாக்குறாங்க அந்த அக்கா. கண்ணாடி காலம் மேல பாக்க பயத்துல தெரியுமா கை பட்டுருமோ. அதுக்கு இல்ல இல்ல ப்ளீஸ் நான் மறக்க முதல் ஒன்று சொல்றேன். என்னண்டா அன்றைக்கு சபாநாயகர் சொல்றார் ஆங்கிலத்துல, ப்ளீஸ் அர்ஜுனா ஸ்டே ஆன் த ஃப்ரேம் ஆஃப் ஸ்பீச். அந்த உங்களோட பேச்சுக்குள்ள நில்லுங்கன்னு தான் அவர் இங்கிலீஷ்ல சொன்னார். எனக்கு எனக்கு விளங்கிக்குது என்னண்டா, ஐயோ இப்படி கைய காலம் வீட்டி கிடையாது. அதை விட இப்ப டாக்டர் வந்து அண்டை பேசின வர்றானே, நான் மேல பார்த்து கொண்டு இருந்துட்டு மேல பார்த்து கொண்டு போறதுக்கு நான் இங்க வரையில மக்களோட பிரச்சனை கதைக்கணுமெண்டு. அதுக்கு பிறகு இவங்க மேல பார்க்க தொடங்கிட்டாங்க. இனியாவது கீழே பாருங்க, தயவு செய்து பார்த்து கொண்டு அடி விழுந்து நேரடியா கீழே பார்த்து கொண்டு இருக்க வேண்டி வந்து இல்ல அவரை அவருக்கு ஒரு கண்ணாடி உண்டு. ஆடிக்கூட முடிஞ்சது. வேற ஏதாவது ஒரு சாப்பாடு எங்கட பாரம்பரியத்துல ஒன்று எடுத்து கொடுத்து ஒடிய கூழ் எடுத்து கொடுத்து விட்டீங்கன்னா கதை பெற நாளைக்கு கூழ் கதை. கொஞ்ச நாளே பீகாரை பற்றி கதைப்பாங்களே, இப்ப டாக்டர் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு ஒரு டாபிக் போனோம் தானே, அதுக்கு தானே சொல்றேன். 70 வருஷத்துக்கு கஜேந்திரகுமார் ஒரு 200 ஓட்டு கூட 150 200 ஓட்டு கௌசல்யா எடுத்திருந்தா கஜேந்திரமார் கதிரையும் இருக்காது, ஒன்றும் இருந்திருக்காது. 70 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆண்ட ஆக்கள். இல்ல 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 அக்கா, அது அந்த எய்மில தானக்கா வந்தது. அது 15,000 கூட்டு சதி வேலைகள் பார்த்ததால இல்லாட்டி எல்லாம் காணாமலே போயிருப்போம் அக்கா. சரி, அது வேற. அடுத்து அதை விட கீதாசாக பிரதித்துவம் அந்த கட்சியின் இது இருக்காது, அதை வச்சு தானே அவர் வந்தார். காட்டி கொடுத்த கூட்டம் கொஞ்சம் பூண்டு கிடைக்கும். அதான் நல்லா இருந்தது. எல்லாடிய இல்ல இந்த கஜேந்திரம் எல்லாரும் எப்பவுமே இந்த இளங்குமரன் வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு பக்கத்துல இருக்கிறவர். இந்த முறை கொஞ்சம் 3வது இடமா தள்ளி இருந்தவர் டிசிசி மீட்டிங்ல. அவர் அலர்ட் ஆயிட்டார். இனி வந்து இவர் கதைக்க மாட்டார், வெளுத்து போடுவார் டாக்டர் சொல்லியிருக்காரு. வெளுத்து போடுவாரு இளங்குமரனுக்கு. அதான் அவர் தூரன் தான் கதைக்கிறார். என்ன பிரச்சனை ஜோந்தன் ஏன் போய் பக்கத்துல டாக்டருக்கு பக்கத்துல இருக்கணும் இல்லையண்டா, எல்லாரும் எல்லா கேமரா வந்து டாக்டரை போக்கஸ் பண்ணது. அப்ப போக்கஸ் பண்ணும் போது நாங்கள் கதைக்காவிட்டால் எங்களை சனம் இல்ல பார்க்க போகுது, அப்படியே கதைக்காம இருக்கணும். நினைக்க போகுது. அதுவும் இல்லையாக்கா, அது மட்டும் இல்ல. இளங்குமரன் நீங்க பாத்தீங்கன்னா டாக்டருக்கு பக்கத்துல இருந்த நாள் ஒரு நாளும் அவர் வாய் திறக்கல, தள்ளி போயின்னு தான் கத்துறாரு. உண்மையாவே மரண பயம் ஒன்று உங்களுக்கு இருக்கு. நீங்க அவதானிச்சு பாருங்க. தூரா போய் நின்று தான் பாராளுமன்ற உறுப்பினர்ல பற்றி இவர் இப்படி கதைக்கிறாரு. தூரா போய் நின்று தான் கதைக்கிறார். கிட்ட நின்று கதைச்சவரா டாக்டர்கிட்டயே பாயிண்ட்ஸ் எடுத்து காய்ச்சால் தான் முதல் டிசிசி மீட்டிங்ல. அண்ணா சொல்லுங்க நன்றி 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 வாங்க இடக்கட வாங்க. நன்றி, சந்தோஷம். வாங்க ப்ளீஸ். மறைச்சு காட்டினாரு. அது ஒரு எம்பி செய்யறதே இல்லையா அது அப்படித்தான். அப்ப அதுலயே விளையாடுங்க. அது எல்லாரும் தாங்கள் அவர் எங்கட டாக்டர் எடுத்துக்கிற விஷயத்தை இவ மூக்குள்ள நினைச்சு பேர் எடுக்க நிக்கிறேன். இல்ல அது உங்கள்கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவ சிறப்புரிமைய பயன்படுத்தி தான் டிப்பர்லயே ஏறினான். அப்ப
அப்படி பயன்படுத்தினா விழுந்தല്ലേ போயிருக்கணும். இல்ல அதுதானே மக்களுக்கு காட்டினோம். இது சிறப்பு. பயன்படுத்திதான் கடைசியா விழுந்தது. இல்ல மலரக்கா விழுந்துட்டாங்க, அதை பாருங்க. மலரக்கா ஓகே ஆறீங்க. இல்ல ஜனாதிபதி யோசிச்சிருப்பாரு, டாக்டர் இப்படி சொன்னவரானே நாங்க வந்து டிப்பர்ல பாயிரையில ஏறியாண்டு ஜனாதிபதி சொல்லியிருப்பாரு, இவனை நின்று மறியடாண்ட இவனை ஏறி தொங்கினதால இவ்வளவு அவமானம் எனக்காண்டு யோசிச்சிருப்பாரு ஜனாதிபதி. உண்மையா இல்ல உங்களை 4 நிமிஷத்துல நின்றுமே. ஓகே நன்றி எல்லாருக்கும் ராமநாயக சுவாமி இல்ல எல்லாருக்கும் இதுதானே. ஓகே டயட் இல்ல. நன்றி இனிய இரவு வணக்கம் எல்லாருக்கும். நன்றி 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 நன்றி. நீங்க கதைங்க மலரக்கா, நீங்க இடையில என்ன விழுந்துட்டீங்க அதுல? எங்களுக்கு சிறப்புரிமை இருக்கல இந்த குழுவில. ஜேடிஎல் மலர் விழுந்துருவான்னு நான் வந்தனான். எனக்கு என்ன பிரச்சனை, எழும்பின உடனே டாக்டர் பேஸ்புக்க பாக்குறது விடிய எழும்பின உடனே. ஆனா இப்ப எனக்கு நாளைக்கு பார்க்க பயமா கிடாக்கு. அதிர்ச்சி சம்பவங்களை பார்த்தா எனக்கு அந்த நாள் ஃபுல்லா அதிர்ச்சியா தான் இருக்கு. நான் ஒரு பகுதி என்று சொல்றேன். இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகொண்டி வரை என்று சொல்லி நடந்தது இல்ல இந்த எழுச்சி போராட்டம். அப்ப வந்து ஏதோ இதாண்டப்ப அங்க இருக்க பொடிகள் இந்த இதுல அந்த போராட்டத்துல கலந்து கொண்ட பொடிகளை கேட்டு நிலவரம் என்ன அந்த ஆரம்பத்துல ஆரம்பிக்கல போலீஸ் எல்லாமே தண்டு சாணக்கியனோட சண்டை பிடிக்கன்னு சொல்லி அப்ப என்னம்மா நிலவரம் யார் என்ன செய்யணும்னு சொல்ல இந்த சுஹாஸ் போய் சும்மா போலீஸுக்கு எல்லாம் வாகனத்தை வெட்டி வெட்டி பிரச்சனை எடுக்கிறாங்க தானம் ஃபேமஸ் ஆகுறதுக்காண்டி இந்த சுஹாஸ் இப்படி செய்யணும். போலீஸுக்கு போய் சும்மா வாகனத்தை வெட்டி வெட்டி போட்டு போறான். இது போலீஸுக்கு பிரச்சனையாகி தன்னை பிரபல்யமாக்குறதுக்கு செய்யறான்னு சொல்லி அங்க நின்ற போராட்டத்துல நின்ற பொடிகள் சொன்னாங்களா? உண்மைதானே. ரெண்டு பிரிவா எல்லாம் பிரச்சனை வந்த அவங்க வெளியே சொல்லல இவங்களை எல்லாம் துரத்தினவங்க அங்க தங்களை வெளியில தெரியணும் தாங்கள் அடிக்க ஊழல டாக்டர் இல்ல பிரபல்யமாக்குற அறிவியல அதுதானே பிரச்சனை. டாக்டர் பாக்குறாரு சரி இனி அரசியல்ல பிரபல்யமாக போறது இல்ல ஊழல்லையாவது பிரபல்யமாயிட்டு போகட்டும் விட்டு இதை கேளுங்க பகடியா. எங்க டாக்டர் அந்த முதல் டிசிசி கூட்டத்துல சொன்னவரானே சின்ன சாவச்சேரி ஹாஸ்பிட்டலா இருந்திருக்கு நான் இந்தியா ஆயிட்டேன் பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்தா என்ன ஜனாதிபதி இந்த பிஆர்ஐல வந்து ஒரு விஷயம் என்ன பிரச்சனைடா டாக்டர் டிசிசி மீட்டிங்ல ஜனாதிபதியோட கதைக்கு தெளிவா சொன்னவர் நான் கதைக்க போற இந்த விஷயத்தால சில பேருக்கு மனநோய் வரலாம் அதுக்கு நான் பொறுப்பில்லை உடனே எழுப்பி சத்தியமூர்த்தி சொன்னார் எங்களுக்கு மனநோய் ஆக்கிட்டேன். ஒரு தீர்க்கதரிசி தானே இல்ல. ஆனா உண்டு வேற அந்த சிபிகே ஞானம் துணிச்சல் தான். என்ன அர்ஜுனாக்கு பக்கத்துல இருந்ததை பார்த்தாலும் அந்த போய் வீட்டை இருக்க வேண்டியான வேலை இல்லாம நிக்கணும். இன்றைக்கு வேலையை கொடுக்கணும் கொள்ளணும் அர்ஜுனா வச்சு வேலையை கொடுப்போம். ஓகே நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நன்றி. அமையட்டும் சந்திப்போம். தேங்க்யூ என்னையுமே சும்மா உங்களுக்கு கணக்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இன்பாக்ஸ்ல பாருங்க. எல்லாம் அழிச்சு விட்டுட்டேன் சொன்ன உடனே அழிச்சுட்டேன். ஆனா என்னால அந்த பாக்கலாம் பற்றி போன் எடுக்க முடியாது. எனக்கு வேலைக்கு போனா காலையில இருந்து பின்னேற மாட்டோம் பிரேக்ல தான் பார்த்துட்டு டிலீட் பண்ணினா. ஓகே போட சொல்லுவோம் நீங்க திரிச்சதை மட்டும் எல்லாம் நான் எடுக்க இல்லையே எடுத்திருந்தா அனுப்பி விடு நான் போட்டு விடுறோம். தேங்க்யூ என்ன ஏத்தினதுக்கு சிரிக்கிறதுக்கு. டாக்டர் வந்து நிக்க முழு நேரம் போட்டேன் நானா லைக்கும் போடல. ஓகே நன்றி. நாளைக்கு எல்லாரும் சந்திப்போம் இதே மாதிரி நல்ல போட்டேன் நான் சொல்லி விடுங்க.